நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் சந்நியாச தர்மத்தை சுகருக்கு சொல்லியதுதான் சேவித்திருக்கின்றோம். சுகர் வியாசரை பார்த்து, பரமபதத்தை விரும்புகிறவன் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் போலவே சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கும் தன் ஆத்மாவை எவ்வாறு தன் சக்தியால் அந்த பதவியை அடையும்படி செய்யக்கூடும் என்று கேட்க வியாசர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். முந்தின ஆசிரமங்கள் இரண்டினாலும் சுத்தியை அடைந்து அதன் பிறகு அந்த பரமாத்மான மோட்சத்திற்காக எந்த காரியம் செய்ய வேண்டுமோ அதை ஒரே மனத்துடன் கேள். முந்தின 3 படிகளிலும் மனத்தின் மலத்தை நிவர்த்தி செய்து பிறகு சிறந்ததும் தனக்கு மேல் ஒரு ஸ்தானம் இல்லாததுமான சந்நியாசத்தை அடைய வேண்டும். ஆகையால் நீயும் இவ்வாறு அபியாசம் செய்ய வேண்டும். அந்த விதத்தை சொல்கிறேன் கேள். சந்நியாசியான ஒருவன் சித்தியை அடைய வேண்டி சகாயம் இல்லாமல் ஒருவனாகவே தனக்குரிய தர்மத்தை ஆசிரியிக்க வேண்டும். யார் ஆத்மாவை பார்க்கிறவனாக ஒருவனாகவே சஞ்சரிக்கின்றானோ அவன் ஒன்றையும் விடுவதில்லை, குறைவையும் அடைவதில்லை. அக்னி இல்லாமலும் கிரகம் இல்லாமலும் இருந்து கொண்டு அன்னத்திற்காக கிராமத்தை அடைய வேண்டும். மௌனத்துடன் ஆத்மாவை சிந்தித்து கொண்டு அந்த தினத்திற்கு மட்டும் ஆகாரம் சம்பாதிக்க வேண்டும். அதிலும் ஒரு நாளைக்கு ஒருவேளை ஒரு விதமாக லேசான ஆகாரம் செய்ய வேண்டும். ஓடு, மரத்தடி, கந்தை, தனித்திருத்தல், எல்லா பிராணிகளிடத்திலும் உபேட்சை, இவ்வளவும் பிக்ஷகனாக சந்நியாசிக்கு லட்சணம். யார் விஷயத்தில் சொல்லப்பட்ட நிந்தையான வார்த்தைகள் கிணற்றில் போடப்பட்ட கற்கள் போல உள்ளேயே போய்விடுகின்றனவோ, சொன்னவனை குறித்து மாறி வருகிறது இல்லையோ, அவன்தான் மோட்சத்திற்கு சமமான சந்நியாச ஆசிரமத்தில் வசிக்க வேண்டும். ஒன்றையும் ஆவலுடன் பார்க்கவே கூடாது. ஒருபோதும் ஒருவனுடைய அபவாதத்தையும் கேட்கவும் கூடாது. அதிலும் விசேஷமாக பிராமணர்களுடைய அபவாதத்தை கேட்கவே கூடாது. ஒரு விதத்தாலும் சொல்லவும் கூடாது. பிராமணனுக்கு எது சேம வார்த்தையாகுமோ அதையே எப்பொழுதும் சொல்ல வேண்டும். தன்னை நிந்திக்கும் பொழுது அதை தனக்கு ஔஷதமாக கொண்டு மௌனமாய் இருக்க வேண்டும். எந்த ஒருவனால் ஆகாயம் எப்பொழுதும் பூர்ணம் போல் ஆகிறதோ, யாரால் சூன்யமான பிரதேசம் ஜனங்கள் நிறைந்தது போல் ஆகிறதோ, அவனை தேவர்கள் பிராமணன் என்று நினைக்கிறார்கள். எதையாவது உடுத்து எதனாலாவது பசியை போக்கிக் கொண்டு எங்கேயாவது சயனித்து கொண்டிருப்பவன் எவனோ அவனை தேவர்கள் பிராமணன் என்று நினைக்கிறார்கள். யார் கூட்டத்தை பார்த்தால் பாம்பை கண்டது போலவும், சம்மானத்தை அடைந்தால் மரணத்தை அடைந்தது போலவும், ஸ்திரீகளை பார்த்தால் பிரேதத்தை பார்க்கிறது போல பயப்படுகிறானோ அவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். யார் வெகுமானிக்கப்பட்டும் சந்தோஷியாமலும் அவமதிக்கப்பட்டும் கோபியாமலும் எல்லா பிராணிகளுக்கும் அபயத்தை கொடுக்கிறவனாக இருக்கின்றானோ அவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். துறவியானவன் மரணத்தை பிரார்த்தியாமலும் ஜீவனத்தையும் பிரார்த்தியாமலும் வேலைக்காரன் எஜமானன் கட்டளையை எதிர்பார்ப்பது போல காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். யதியானவன் தோஷமற்ற சித்தமுள்ளவனும் தோஷமற்ற வாக்குள்ளவனும் எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டவனுமாய் இருக்க வேண்டும். அதனால் பகைவன் இல்லாதவனான அவனுக்கு பயமேது? யாருக்கு எல்லா பிராணிகளிடத்திலும் பயம் இல்லையோ, யாரிடத்திலிருந்து எல்லா பிராணிகளுக்கும் பயம் இல்லையோ, மோகமற்ற அவனுக்கு ஒன்றிலிருந்தும் பயம் இருப்பது இல்லை. எப்படி யானையின் காலடியில் மற்ற பிராணிகளுடைய காலடிகள் அடங்குமோ, அப்படியே துறவியினுடைய பதத்தில் இந்திரன் முதலானவர்களுடைய சகல பதங்களும் அடங்கி விடுகின்றன. இப்படியே தர்ம நிமித்தமான எல்லாம் கொல்லாமையில் சொல்லப்படுகின்றன. யார் கொலையை செய்யாமல் இருக்கின்றானோ அவன் ஒரு காலம்
நாசமடைய மாட்டான். இம்சை செய்யாதவனும் எல்லாவற்றிலும் சமமானவனும் சத்தியவாதியும் தைரியமுடையவனும் இந்திரியங்களை அடக்கினவனும் எல்லா பிராணிகளுக்கும் இரட்சகனுமாய் இருக்கிறவன் உத்தமமான கதியை அடைகிறான். இவ்வாறு பேரறிவால் திருப்தி அடைந்தவனும் பயமற்றவனும் ஒன்றையும் விரும்பாதவனுமாய் இருக்கிறவனை மிருத்யு என்பது மீறுகுவது இல்லை. அவன் மிருத்யுவை அடைவதும் இல்லை. சகல சம்பத்துக்களும் விட்டவனும் ஆகாயம் போல் இருக்கிறவனும் தரமில்லாதவனும் சகாயமில்லாமல் திரிகிறவனும் சாந்தனமாய் இருக்கிற முனியை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். யாருடைய ஜீவனம் தர்மத்திற்காகவோ யாருடைய தர்மம் ஹரியின் பிரீத்திக்காகவோ யாருக்கு இரவு பகல்கள் புண்ணியத்திற்காகவோ அவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். ஒன்றையும் பிரார்த்தியாதவனும் ஒன்றையும் செய்யாதவனும் ஒருவரையும் நமஸ்கரியாமலும் துதியாமல் இருக்கிறவனும் சகல பதங்களும் மற்றவனுமாய் இருக்கிறவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். எல்லா பிராணிகளும் சுகத்தில் சந்தோஷமடைகின்றன, துக்கத்திற்கு மிகவும் நடுங்குகின்றன. ஆகையால் ஸ்ரத்தையுடன் கூடிய யதியானவன் பிராணிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணுவதில் வருத்தம் உள்ளவனாகி கர்மங்களை செய்யக்கூடாது அல்லவா? இந்த லோகத்தில் எல்லா பிராணிகளுக்கும் அபயம் என்று தட்சிணையனுடைய தானமானது எல்லா தானங்களுக்கும் ஏற்பட்டது. ஆகையால் யார் முதலில் கொல்லுதல் என்னும் செய்கையை விடுகிறானோ அவன் பிரஜைகளிடமிருந்து அனந்தமான அபயத்தை அடைகின்றான். ஆத்மயாஜியான யதியானவன் முகத்வாரத்தினால் கொடுக்கப்படும் பிராணஹூதி அவிசை ஹோமம் பண்ணுகின்றான். சராச்சரமான ஜகத்துக்கு நாபியும் இருப்பிடமுமான வைவசனரனானவன் தனக்கு அவயவங்களான அவனுடைய அங்கத்தையும் நல்லது கெட்டதுமாய் இருக்கிற கர்மத்தையும் சகலத்தையும் அடைகின்றான். எந்த வைஸ்வானகன் ஹிருதயத்தில் ஒரு ஓட்டை அளவில் நாவிற்கு மேல் இருக்கிறானோ அவனிடத்தில் பிராணவாயு இந்திரியம் முதலானவைகளை ஆத்மயாஜியானவன் ஹோமம் செய்கின்றான். ஹோமம் செய்யப்பட்ட அவனுடைய அக்னிஹோத்திரமானது தேவர்கள் முதலான எல்லா பிராணிகளுடைய ஆத்மாவிலும் இருக்கிறது. தவிர சூக்ஷ்ம பூதங்கள் மூன்றையும் உபாதியாக உடைய ஹிரண்ய கர்ப்பனையும் பக்ஷி போல சரீரத்தில் அமர்ந்த 3 குணங்களோடு கூடிய ஈஸ்வரனையும் மேலான பரமாத்ம ஸ்வரூபத்தையும் அறிகிறவர்கள் எல்லா உலகங்களிலும் பூஜிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சமர்த்தர்களான தேவர்கள் அமிர்தத்தை அளிக்கிறார்கள். யார் வேதங்களையும் ஜகத்தையும் கர்ம விதியையும் அதன் பலனான ஸ்வர்க்கம் முதலானவற்றையும் பரமாத்மா சுரூபத்தை பின்னும் எல்லாவற்றையும் தனது பிரத்யேக ஆத்மாவினுடையிலேயே அறிகிறானோ அவனை எப்பொழுதும் தேவர்கள் பூஜிக்க விரும்புகிறார்கள். பிரகாசமாய் இருக்கிற கிரணங்கள் போன்ற இந்திரிய வியாபாரங்கள் உள்ள யார் பூமியிலும் ஆகாயத்திலும் சம்பந்தமில்லாததும் அறிய முடியாததும் ஞான வடிவமும் பிரம்மாண்டத்தில் ஆவிர்பவிப்பதும் அங்க தேவதைகளாகிய சிறகுகள் உள்ளதுமான அண்டத்தின் நடுவிலே உள்ள பக்ஷி போன்ற பிரத்யாகத ஸ்வரூபத்தை தனது சரீரத்தில் ஹிருதயாகசத்தில் அறிகிறானோ அவனை தேவர்கள் விரும்புகிறார்கள். எந்த காலமாகிற சக்கரத்தியினுடைய வாயில் இந்த எல்லா உலகமும் விழுகிறதோ எப்பொழுதும் சுற்றி வருவதும் சிதறி போகாததும் ஜனங்களுடைய ஆயுளை குறுக செய்கிறதும் 6 ருத்துக்களாகிற குடத்தை உடையதும் 12 மாதங்களாகிற 6 கால்களை உடையதும் அமாவாசை பூர்ணிமா மாத பிறப்புகளாகிற கணுக்களுடையதுமாய் இருக்கிற அந்த கால சக்கரமானது ஆத்மஸ்வரூபமானது ஹிருதய குகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லோகத்தில் சூக்ஷ பதிஸ்தானத்தை அடைந்த எந்த ஜீவன் ஜகத்திற்கு சரீரமோ அவன் ஸ்தூல சூக்ஷ்மமான சகல லோகங்களையும் வியாபித்திருக்கின்றான். அந்த ஜீவனானவன் தன்னால் வியாபிக்கப்பட்ட அந்த 2 சரீரத்திலும் இருந்து கொண்டு பிராண தேவதைகளை இதமாக திருப்தி செய்கின்றான்.
அந்த தேவதைகளும் திருப்தி அடைந்து அவனுடைய முகத்தை திருப்தி செய்கிறார்கள். பிரம்மத்தை உபாசிப்பவன் தேஜோமயனும் நித்தியனும் பழமையானவனுமாகி பயவற்றவைகளும் அழிவற்றவைகளுமாய் இருக்கிற உலகங்களை அடைகின்றான். யாரிடமிருந்து பிராணிகள் ஒரு காலும் பயத்தை அடைவதில்லையோ, யார் ஒருபோதும் ஒரு பிராணிக்கும் பயப்படுவது இல்லை, யார் மற்றவர்களால் நிந்திக்கப்படாதவனும் மற்றவர்களை தானும் நிந்திக்காதவனுமாய் இருக்கின்றானோ, அந்த வேதியன் பரமாத்மாவை பிரத்யட்சமாக பார்ப்பான். அதனால் யக்னமற்றவனும் களங்கமற்றவனுமாய் இருக்கிற அவன் இகபரங்களில் உள்ள போக்கியத்தை அடைவது இல்லை. இந்த பிக்ஷுதன் குரோத மோகங்கள் இல்லாமல் ஒட்டாஞ்சில்லியும் தங்கத்தையும் சமமாக கருதி சோகம் நசித்து பற்றுதலும் கலகமும் இல்லாமல் நிந்தை ஸ்துதி இரண்டும் நீங்கி வெறுப்புகள் அற்று உதாசீனன் போல சஞ்சரிப்பான் என்று சொல்லி வியாசர் இந்த அத்தியாயத்தை சுகரிடம் எடுத்து கூறி நிறைவு செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.